தெரியுமா? அவன்கிட்ட போய் சுப்பையா தாண்டா ஒரு பேரு. அவன் நம்மாலியா, அவன் பேரு சுப்பையா, பொண்டாட்டி பேரு செல்லம்மா. அவங்க அப்பா பேரு சின்னசாமி, அம்மா பேரு வள்ளி. இவன் பாண்டையா இருக்கலாம், இவன் ரங்கராஜா இருக்கலாம். அவன் எங்காலு நம்ம பாட்டன் சுப்பையா. சுப்பையா எங்கானு சுப்பையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கன்னு இவங்க கேட்க அவர் உடனே எந்திரிச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான். இப்ப தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு? இதனாலதான் என் பாட்டேன். கழுத அக்ரஹாரத்துக்குள்ள வரக்கூடாதியா. கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாங்க. இந்த வேட குளிரா இந்த பூணூல போடுற, இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட. யாரா போட்டது? அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்ற. அதனாலதான்டா நம்ம பாட்டை பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா, விளங்காது, உருப்படாது. இவன் கைவிட்டுருவான், இவன் பாரதாசனை கைவிட்டான். ஏன்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடும்போது எங்காலு அப்படின்னு எங்காலு. ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். அதோட விட்டான். அதோட கதை கந்தலாயிடுச்சு. அவர் எதிரி ஆயிட்டாரு. அப்படித்தான் பாரதி. இவ்வளவு விதா இருந்தா சொல்லி பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம். அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார். இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு அணிக்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல. கடவுள் வரி சமய வரி கண்ணல் நீக்கிற தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயங்கிறான். தமிழ் தாய் ஆளுமுடங்கிறான். அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்துல குறியீடா இருக்கான் பாரதிதாசன். என்ன சொல்ற இது கால இதுல கொடுமைப்பா. தமிழனின் மானம் கப்பல் இருக்கக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்க இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் செத்தான். ஜெயிலிருந்து வெளியில வந்தான். ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தனமில்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர. ஆனா இன்னைக்கு ஜெயிலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு வெடிப்புகள். இங்க செக்கிழுத்தவன் தியாகி இல்லை, தூக்குல தொங்கினவன் தியாகி இல்லை. எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்ப என் பாட்டையெல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன். உன்னை யாரு உன்னை இதுல இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தா? நீ தூக்கல தூங்கின எதுக்குது இவ்வளவு? இந்த ஜனநாயகம் இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க. நீங்க எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அன்னை இவ்வளவுதான் செய்ய முடிகிற நிலைமையில் இருக்கேன். ஆனால் இப்படியே இருக்காது. நான் ஒரு நாள் மாறும். தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கும் NBC மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். எனக்கு மன வலி இருக்குது. நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்க அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனை இப்படி சாக விட்டு இருக்க மாட்டேன். நான் விளையாட்டு வீரர்கள்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தா அள்ளி கொட்டு கொடுப்போம். பத்திரிகையாளருக்கு தனி வீடு கொடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு, அவர்களுக்கு வாகனம், அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம். வேலை சசிகுமார் தத்தெடுக்கப்பட்டாரு, செந்தில் தம்பி பாலாசி சக்தியில் எடுக்கப்பட்டாரு, இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி. பாப்பா ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு நல்லா இருக்கு கதை தயாரி. என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே? அரசு சாராய் வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கூடாதாடா? கலை கலை நானே எடுக்கிறேன். என் படத்தை எடு, நீ இரியா படத்தை கொடுத்துட்டு போய, நான் வெளியிடுறேன். உலக படவிழாவை கொண்டு போறேன். அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம்? நீ தமிழ்நாட்டின் தூதுவன், நீதான் முகவர். வா உனக்கு இந்த சம்பளம். போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ, உனக்கு சம்பளம். தம்பி சசிக்கு இந்த படம் என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்திலே சமீபத்தில் நடத்த 3 படங்களை நான் பாராட்டினேன். ஒன்று அயோத்தி, 2வது கருடன்.
இந்த கருடன்ல என் தம்பி சரவணன் ராத்திரியில் எடுத்து பேசினேன்.